எப்பவுமே கதையை கேட்டுட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு ஒரு சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் சம்பந்தமா பார்க்க போறோம். தேசிய கொடி. நம்ம நாட்டு தேசிய கொடியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது எப்படி, யாரால, எங்க உருவாக்கப்பட்டதுன்றதெல்லாம் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவின் தேசிய கொடியான மூவர்ண கொடி உருவாக்கப்பட்டதன் பின்னால் பல சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன. மேடம் காமா தயாரித்த அந்த கொடியில் மேலே சிவப்பு, நடுவில் மஞ்சள், கீழே பச்சை என்று 3 பட்டைகளும், சிவப்பு பட்டையில் ஒரு தாமரை மலரும் 8 நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும், மஞ்சள் பட்டையில் நீல வண்ணத்தில் வந்தே மாதரம் என்ற வாசகம் எழுதப்பட்டு இருந்ததாகவும், பச்சை பட்டையின் இடது மூலையில் சூரியனின் உருவமும் வலது மூலையில் பிறை நிலவு இருந்ததாகவும் கூறுகின்றனர். மேடம் காமா எனப்படும் ருஸ்தம் பிகாஜி கர்மா 1861 செப்டம்பர் 24 பம்பாயில் வாழ்ந்து வந்த செல்வ செழிப்பு மிக்க பார்சி குடும்பத்தில் பிறந்தவர். இளம் வயது முதலே தேச விடுதலை போரில் அக்கறையுடன் இருந்தார் காமா. அதனால் அவருடைய தந்தை 1885 ஆகஸ்ட் 3 ருஸ்தம் காமா என்பவருக்கு மனம் செய்து வைத்தார். ருஸ்தம் காமா பிரிட்டிஷ் ஆட்சியின் தீவிர ஆதரவாளர். ஆனால் மனைவி மேடம் காமாவோ நேர் விரோதமானவர். அதனால் வீடு அரசியல் களமானது. பம்பாயில் பிளேக் நோய் பரவிய போது நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்வதில் ஈடுபட்டார் காமா அம்மையார். அதன் விளைவாக அவருக்கு அந்த நோய் ஏற்பட்டது. இருப்பினும் தேச சேவையில் தொடர்ந்து பணியாற்றினார். நோய் காரணமாக உடல் நலிந்து பலவீனமாக இருந்ததால் அவரை ஐரோப்பாவுக்கு சென்று ஓய்வு எடுக்குமாறு மருத்துவர்கள் வற்புறுத்தினர். அதனால் மேடம் காமா 1902 ஐரோப்பாவுக்கு சென்றார். ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் 3 ஆண்டுகள் தங்கி சிகிச்சை பெற்ற மேடம் காமா 1905 லண்டனுக்கு சென்றார். அங்கே அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. முழு ஓய்வு சிகிச்சையும் அவரை முழு நலம் பெற செய்தது. அப்பொழுது லண்டனில் தாதாபாய் நவரோஜியை சந்தித்த மேடம் காமா சுமார் 1.5 ஆண்டு காலம் அவருடைய செயலாளராக பணியாற்றினார். அந்த காலத்தில் லண்டனில் இயங்கி வந்த இந்தியா ஹவுஸ் இந்திய விடுதலைக்காக பாடுபடுவோரை எல்லாம் ஒன்று திரட்டியது. ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா, வாவேசு ஐயர், வீர சாவர்கர் போன்றவர்களின் நட்பும் மேடம் காமாவுக்கு கிடைத்தது. 1907 ஆகஸ்ட் மாதம் ஜெர்மனியில் நடந்த சர்வதேச சோசியலிஸ்ட் மாநாட்டில் இந்திய தேசிய கொடி ஒன்றை எடுத்து விரித்து உயர்த்தி காட்டிய மேடம் காமா, இதுதான் இந்திய சுதந்திரத்தை பிரதிபலிக்கும் எங்கள் தேசிய கொடி. இந்த கொடி இப்பொழுது வானளவாக பறக்கிறது என இந்தியாவின் முதல் கொடியை பறக்கவிட்டார். இந்த கொடி உருவாக்கத்துக்கு தனக்கு ஆலோசனை சொன்னவர்கள் வாவேசு ஐயர் மற்றும் வீர சாவர்கர் என்று காமா குறிப்பிட்டுள்ளார். 1917 அடுத்த தேசிய கொடி உருவானது. இதை வடிவமைத்தது திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும். இந்த கொடியில் மேலிருந்து கீழாக 5 சிவப்பு பட்டைகளும் 4 பச்சை பட்டைகளும் மாறி மாறி வரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் முதல் 7 பட்டைகளில் நட்சத்திரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. கொடியின் வலது உச்சியில் வெள்ளை நிற இளம்பிறையும் அதற்கு மேல் ஒரு நட்சத்திரமும் இடம்பெற்று இருந்தன. உச்சியின் இடது மூலையில் பிரிட்டிஷ் கொடியும் சிறிய அளவில் இணைக்கப்பட்டிருந்தது. இதை தேசபக்தர்கள் ஆதரிக்கவில்லை. இவ்வளவு பச்சையாக பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பயந்து கொண்டு அவர்களுடன் நாம் சமரசமாக போக வேண்டுமா என்று பலரும் குமுறினர். அதனால் அந்த கொடி கைவிடப்பட்டது. அதன் பிறகு 1921 ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடாவில் அனைத்து இந்திய காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் நடந்தது. அப்பொழுது பிங்காலி வெங்கையா என்பவர் 30 நாடுகளின் கொடியை ஆராய்ந்து முடிவில் தேசிய கொடி ஒன்றை உருவாக்கி காந்தியிடம் காட்டினார். பிங்காலி வெங்கையா ஒரு தையற் கலைஞர். அவர் உருவாக்கிய தேசிய கொடியில் 2 பட்டைகள் இருந்தன. மேல்புறம் பச்சையும் கீழ்புறம் சிவப்பும் இருந்தன. பச்சையும் சிவப்பும் இந்தியாவின் 2 பிரதான வகுப்புகளான இந்து முஸ்லிம் இருவரையும் குறிக்கிறது என்கிறார் பிங்காலி வெங்கையா. அந்த கொடியை பரிசீலித்த காந்திஜி அந்த தையற் கலைஞரை வெகுவாக பாராட்டிவிட்டு கூடுதலாக சில யோசனை வழங்கினார். அதை வெங்கையா மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அன்றே அந்த கொடியை உருவாக்கி காந்திஜியிடம் கொடுத்தார். அதுவே பின்னாலே நமது தேசிய கொடியாக சில மாற்றங்களுடன் உருக்கொண்டது. நமது தேசிய கொடிக்கு ஆரம்ப வடிவம் கொடுத்த தையல்காரர் பிங்காலி வெங்கையா அரசால் எந்த மரியாதையும் செய்யப்படாமல் வறுமையில் வாடி 1963 இறந்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியானது அங்கீகரிப்பதற்கு முன்னரே காந்திஜி இந்த கொடியை அங்கீகரித்து விட்டதால் அது மிகவும் பிரபலமடைந்து விட்டது. ஆகவே காங்கிரஸ் கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் அந்த மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. ஆகவே பின்னர் அந்த கொடியை காங்கிரஸ் அங்கீகரித்துக் கொண்டது. கொடியில் இடம்பெற்றிருந்த நிறங்களின் தத்துவார்த்தம் சம்பந்தமாக இந்து, சீக்கியர் மற்றும் முஸ்லிம்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதன் காரணமாக சில இடங்களில் சண்டை நடந்தது. 1931 கராச்சியில் காங்கிரஸ் மகாசபை கூடிய போது அனைத்து பிரிவினரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் ஒரு தேசிய கொடியை உருவாக்குவது அவசியம் என்றும் அதை விரைவில் முடிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி உருவாக்கப்பட்ட மூவர்ண கொடியில் ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை ஆகிய 3 பட்டைகள் இருக்கும்.
நடுவில் உள்ள வெள்ளை பட்டையில் நீல நிறத்தில் கைராட்டை சின்னம் பொறிக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அன்று முதல் அதுவே நமது தேசிய கொடியானது. 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி அதே கொடியை சுதந்திர இந்தியாவின் தேசிய கொடியாகவும் இந்திய அரசியல் நிர்ணய சபை அங்கீகரித்தது. காங்கிரஸ் கட்சியின் கொடியாகவும் அதுவே இருந்ததால் அரசாங்க கொடிக்கும் கட்சி கொடிக்கும் வித்தியாசம் வேண்டும் என்பதற்காக நடுவில் உள்ள கைராட்டைக்கு பதிலாக அசோக சக்கரம் சேர்க்கப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஜூலை 22ஆம் தேதி இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபை கூட்டத்தில் அதன் தலைவராகிய ஜவஹர்லால் நேரு தேசிய கொடி பற்றிய தீர்மானத்தை முன்மொழிந்தார். அதில் சம அளவில் அமைந்த 3 நீண்ட செவ்வக பாகங்கள் கொண்ட நீள் சதுர மூவண்ண கொடியை அரசியல் நிர்ணய சபையில் பிரதமர் நேரு சமர்ப்பித்தார். உச்சிபாகம் குங்குமப்பூ நிறத்திலும் அடிபாகம் பச்சை நிறத்திலும் உள்ளன. மத்தியில் உள்ள பாகத்தின் நிறம் வெள்ளை. இதன் மையத்தில் கருநீல நிறத்தில் அசோக சக்கரத்தின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது. ஆதார கொடியின் மாதிரி ஒன்று இந்திய தர நிர்ணய கழக அலுவலகத்தில் முத்திரையிட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கொடிகளை பல்வேறு அளவுகளில் தயாரித்து கொடுப்பதற்கு ஷாஜஹான்பூர் ராணுவ உடை தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. நமது கொடியில் உள்ள 2 வண்ணங்களுக்கு இந்திய கேசரி, இந்திய பச்சை என்று பெயர். உலகில் உள்ள வண்ணத்தர நிர்ணய பட்டியல்களில் இந்த 2 வண்ணங்களும் இல்லை. எனவே இந்திய தேசிய கொடிக்கு என்றே விஞ்ஞான முறைப்படி தயாரிக்கப்பட்டு தர நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நிறங்கள் பயன்படுத்துகின்றன. இந்திய நாட்டின் தேசிய சின்னம் 3 சிங்கங்களின் முகங்கள். இந்திய தேசிய வாசகம் சத்தியமேவ ஜெயதே. அதன் பொருள் வாய்மையே வெல்லும். இது முண்டக உப நிடதத்தின் புகழ்பெற்ற மந்திரங்களில் ஒன்று. கவிழ்ந்த நிலையில் உள்ள ஒரு தாமரை மலர், அதன் மேல் 4 சக்கரங்களை பக்கவாட்டில் கொண்ட முரசு போன்ற அமைப்பு. அந்த சக்கரங்கள் தர்ம சக்கரங்கள் எனப்படுகின்றன. அதில் 24 ஆரங்கள் இருக்கின்றன. இது பௌத்தர்களின் 8 கோள்களை கொண்ட தர்ம சக்கரத்தை ஒட்டி வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. சக்கரங்களுக்கு அருகிலேயே 4 பக்கமும் சிங்கம், குதிரை, எருது, யானை ஆகியவற்றின் உருவங்கள் அமைந்துள்ளன. முரசின் மேற்பகுதியில் 4 சிங்கங்கள் ஒன்றை ஒன்று பின்புறம் ஒட்டி நிற்கின்றன. சாரநாத்தில் மகான் புத்தர் தமது முதல் போதனையை வெளியிட்ட இடத்தில் அசோக சக்கரவர்த்தி ஓர் உயரமான கல்தூணை நிறுவினார். அதுவே தேசிய சின்னமாக தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறது. கிரிக்கெட் போட்டிகளிலும் அரசு விழாக்களிலும் மட்டுமே நாம் தேசிய கொடியை, தேசிய கீதத்தை முதன்மைப்படுத்துகிறோம். அதுவும் கூட சம்பிரதாயமாகவே. இவை வெறும் அலங்கார பொருட்கள் அல்ல, நமது தேசிய அடையாளங்கள். அதன் மகத்துவத்தை நாமே அறிந்து கொள்ளாமல் இருப்பது வருத்தப்பட வேண்டிய உண்மை. ஜனகண மன என தொடங்கும் நமது தேசிய கீதத்தை பாடுபவர்களில் எத்தனை பேருக்கு அதன் தமிழ் அர்த்தம் தெரியும்? தேசிய கீதத்தின் அர்த்தம் தெரியாமலேயே பாடுவது தவறில்லையா? மகாகவி ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்ட இந்த பாடல் 52 வினாடிகள் ஒலிக்கக்கூடியது. நாம் பாடும் தேசிய கீதம் வெறும் முதல் பத்தி தான். மொத்தம் 5 பத்திகளை தாகூர் எழுதியிருக்கிறார். தேசிய கீதம் முதன் முறையாக 1911ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. அந்த மாநாடு 5ஆம் ஜார்ஜ் மன்னருக்கு வரவேற்பு அளித்தது. ஆகவே அன்று பாடப்பட்ட இந்த பாடல் இங்கிலாந்து மன்னரை வரவேற்று பாடப்பட்டது என்ற சர்ச்சை கூட அண்மையில் உருவானது. இது அன்றைய ஆங்கில நாளேடுகள் வெளியிட்ட தவறான தகவலால் ஏற்பட்டது. உண்மையில் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை வரவேற்று அதே மாநாட்டில் ராம்பூஜ் சாவுத்ரி என்பவர் ஓர் இந்தி பாடலை பாடினார். அந்த பாடலையும் தாகூரின் பாடலையும் வேறுபடுத்தி அறிந்து கொள்ளாத ஸ்டேட்மேன், இங்கிலீஷ்மேன் போன்ற ஆங்கில பத்திரிகைகள் 2 பாடல்களுமே மன்னரை வாழ்த்தி பாடியதாக தகவல் வெளியிட்டன. அந்த குழப்பமே இன்று சர்ச்சையாக எழுந்துள்ளது. வங்காளத்தில் எழுதப்பட்ட நமது தேசிய கீதத்தை இந்தி பாடல் என்று ஒரு ஆங்கில பத்திரிகை செய்தி வெளியிட்டது. இது போன்ற பிழையான தகவல்கள் வரலாற்று உண்மைகளை திரித்து பேசுவதற்கு வழிவகுத்து விடுகின்றன. 2 தேசங்களின் தேசிய கீதத்தை எழுதிய பெருமை தாகூருக்கு உண்டு. அவர்தான் பங்களாதேஷின் தேசிய கீதமான அமர் ஷோனார் பாங்லா என்ற பாடலை எழுதினார். வங்காள மொழியில் அமைந்த ஜனகணமன பாடலை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தவரும் தாகூரே. 1911ஆம் ஆண்டு ஜனகணமன பாடப்பட்டாலும் அதற்கு முறையாக இசை அமைக்கப்பட்டது 1918ஆம் ஆண்டுதான். இந்த பாடலுக்கு ஆந்திர மாநிலத்தின் மதனப்பள்ளியை சேர்ந்த ஜேம்ஸ் எச் கசின் மற்றும் அவரது துணைவியார் இருவரும் இசை அமைத்தனர். மதனப்பள்ளியில் அன்னி பெசன்ட் அம்மையார் அமைத்த தியாச பிக்கல் கல்லூரியில் 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தங்கியிருந்த நாட்களில்தான் தாகூர் பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அப்போது கல்லூரியின் முதல்வராக இருந்த மார்கரெட் கசின் தாகூரின் முன்னிலையில் இந்த பாடலுக்கு மெட்டு அமைத்தார். அதை தாகூர் மிகவும் ரசித்து பாராட்டியிருக்கிறார்.
அந்த மெட்டு தான் இன்று நாம் பாடும் பாடலுக்கான அடிப்படை. தாகூர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பாடலின் நகல் பிரதி இன்றும் மதனப்பள்ளியில் கண்காட்சிக்கு இருக்கிறது. ஜனகணமன பாடலை நேதாஜி தனது ஐஎன்ஏவின் தேசிய கீதமாக பயன்படுத்தி வந்தார். ஐஎன்ஏவுக்காக இந்த பாடலை பேண்ட் வாத்தியம் இசைக்குழுவினர் வாசிக்கும்படி இசை அமைத்தவர் கேப்டன் ராம்சிங். இதற்காக அவருக்கு நேதாஜி தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவித்திருக்கிறார். ஜனகணமன பாடல் இறை வணக்கமாகவும் தேச வணக்கமாகவும் எழுதப்பட்ட ஒன்று. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 14 இரவு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது நாடாளுமன்றத்தில் திருமதி ஸ்வேதா கிருபாலினி மற்றும் டாக்டர் சுசிலா நய்யார் ஆகியோர் ஜாரே ஜஹான்சே அச்சா என்ற பாடலை பாடினர். இந்த பாடல்தான் இந்தியாவின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்தது. இந்த பாடலை எழுதியவர் மகாகவி இக்பால். இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்கு பின் எந்த பாடலை இந்தியாவின் தேசிய கீதமாக தேர்வு செய்வது என்ற கேள்வி எழுந்தது. காரணம், சுதந்திர போராட்ட காலத்தில் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம், ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகணமன, முகமது இக்பால் எழுதிய ஜாரே ஜஹான்சே அச்சா ஆகிய 3 பாடல்கள் மிகவும் புகழ்பெற்று இருந்தன. இந்த 3இல் எதை தேசிய கீதமாக தேர்வு செய்வது என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. காரணம், இந்த 3 பாடல்களும் மக்கள் மத்தியில் புகழ்பெற்று இருந்தன. அத்துடன் பல்வேறு தேசிய தலைவர்கள் இந்த பாடல்களை உணர்ச்சி பூர்வமாக பாடி மக்களிடம் எழுச்சியை உருவாக்கியிருந்தனர். ஆகவே எந்த பாடலை தேசிய கீதம் என அறிவிப்பது என்ற முடிவை அரசியல் நிர்ணய சபையின் வசம் விடுவது என்று தீர்மானிக்கப்பட்டது. 1982 ஆண்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் நாவலில் வந்தே மாதரம் பாடல் இடம்பெற்றுள்ளது. வந்தே மாதரம் பாடல் ஜாதுநாத் பட்டாச்சாரியா என்பவரால் மெட்டு அமைக்கப்பட்டு புகழ்பெற்ற பாடலாக திகழ்ந்தது. இந்த பாடல் துர்க்கையை வாழ்த்தி பாடுகிறது. இஸ்லாமியர் மனம் புண்படுவார்கள் என்பதால் இந்த பாடலை தேசிய கீதமாக அறிவிக்க கூடாது என்ற எதிர்ப்பு குரல் உருவானது. 1908 ஆண்டு அமிர்தசரஸ் நகரில் நடந்த முஸ்லிம் மாநாட்டில் பேசிய சையத் அலி இமாம் வந்தே மாதரம் பாடலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதேபோல் 1923 ஆண்டு காக்கிநாடாவில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் விஷ்ணு திகம்பர் வந்தே மாதரம் பாடலை பாட முயன்றார். அப்பொழுது காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவராக இருந்த மௌலானா முகமது அலி இந்த பாடல் இஸ்லாத்துக்கு எதிரானது, அதனால் இந்த பாடலை பாட அனுமதிக்க முடியாது என்று தடுத்து நிறுத்தினார். ஆரம்ப காலத்தில் வந்தே மாதரம் பாடலை தாகூர் ஆதரித்தாலும் 1939 ஆண்டு நேதாஜிக்கு எழுதிய கடிதத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இவர்களைப் போலவே காந்தி, எம்.என். ராய் மற்றும் நேதாஜி ஆகியோரும் இது இஸ்லாமியர்களின் மனதை புண்படுத்துகிறது என்றால் அதை தேசிய கீதமாக அறிவிக்க வேண்டாம் என்று கருதினார். ஜாரே ஜஹான்சே பாடல் 1904 ஆண்டு ஆகஸ்ட் 16 இத்திஹாத் என்ற வார இதழில் வெளியானது. இந்த பாடல் இந்தியாவின் அனைத்து தரப்பு மக்களிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஆனாலும் இந்த பாடலை தேசிய கீதமாக தேர்வு செய்யவில்லை. இந்த 3 பாடல்களையும் அரசியல் நிர்ணய சபை பரிசீலனை செய்தது. ஆனாலும் எதை தேர்வு செய்வது என்ற குழப்பம் நீடித்தது. முடிவு உடனே அறிவிக்கப்படவில்லை. அரசியல் நிர்ணய சபையின் கடைசி நாளான 1950 ஆண்டு ஜனவரி 24 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் கூடிய கூட்டத்தில் இந்தியாவின் தேசிய கீதம் குறித்து விவாதித்து முடிவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த கூட்டத்தில் தேசிய கீதம் பற்றி எந்த விவாதமும் நடக்கவில்லை. அதற்கு பதிலாக தேசிய கீதம் எது என்பது குறித்த ஓர் அறிக்கையை ராஜேந்திர பிரசாத் வெளியிட்டார். அதில் தாகூர் எழுதிய ஜனகணமன பாடலில் சொற்களும் இசையும் இந்தியாவின் தேசிய கீதமாக இருக்கும். அதே நேரம் இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்த வந்தே மாதரம் பாடலுக்கு ஜனகணமனவுக்கு சமமான அந்தஸ்து வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது. ஆனால் ஜாரே ஜஹான்சே பாடல் பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. இந்த பாடல் இன்றும் இராணுவத்தினரிடம் எழுச்சிமிக்க பாடலாக பாடப்பட்டு வருகிறது. இந்த அறிவிப்புக்கு பிறகு தேசிய கீதம் பற்றி விவாதம் ஏதும் நடக்கவில்லை. சுதந்திரத்துக்கு முன்பு வரை ஆங்கிலேயர் காட் சேவ் த கியூன் என்ற பாடலை தான் இந்தியா எங்கும் பாடிக்கொண்டிருந்தனர். அந்த பாடலுக்கு மாற்றாக ஜனகணமன ஒலிக்க தொடங்கியது. வங்காள மொழியில் அமைந்த இந்த பாடலின் ஒரு பகுதிதான் தேசிய கீதமாக இன்றும் பாடப்படுகிறது. இந்த பாடலின் எளிமையான மொழியாக்கம் இதுவே. ஜனகண மன ஹதி நாயக்க ஜெயஹே. மக்கள் பெருங்கூட்டத்தின் மனதில் ஆட்சி செய்பவள் நீதான், வெற்றி உனக்கே. பாரத பாக்கிய விதாதா. இந்திய திருநாட்டுக்கு பெருமையும் மங்களமும் செல்வங்களும் அருளுபவள் நீயே. பஞ்சாப், சிந்த, குஜராத், மராட்டா, திராவிட, உத்கல, வங்கா. பஞ்சாப் மாகாணம் சிந்து நதி பிரதேசம், குஜராத் மாநிலம், மராட்டிய மாநிலம், திராவிட பீடபூமி, உத்கலமாகிய ஒரிசா மாநிலம், வங்காள தேசம் உன்னுடையது. விந்திய மாசல யமுனா கங்கா. கடக்க முடியாத இயற்கை எல்லையான விந்திய மலை உன்னுடையது.
உலகின் மிக பெரிய சிகரத்தை கொண்ட இமயமலை உன்னுடையது. வற்றாத இரு நதிகளான கங்கையும் யமுனையும் உன்னுடையவை. இந்த இயற்கை அற்புதங்கள் உன் புகழை எல்லா திசைகளும் பாடி பரவி கொண்டிருக்கின்றன. உச்சல ஜலஸ்தித ரங்கா, 3 திசைகளிலும் உன்னை சூழ்ந்து இருக்கும் கடல்கள் உன் புகழை தங்கள் அலைக்கரங்களால் எப்பொழுதும் பாடிக்கொண்டிருக்கின்றன. தவசுப நாமே ஜாஹே, உனது மங்களகரமான திருநாமத்தை எப்பொழுதும் நாங்கள் பாடி போற்றிக் கொண்டிருக்கிறோம். தவசுப ஹாஷிஷ மாஹே, உனது மங்களகரமான ஆசிகளை வேண்டி நிற்கின்றோம். ஹாஹே தவ ஜெய காதா, உன்னுடைய மாபெரும் வெற்றியை வேண்டியே நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். ஜனகன மங்கள தாயக ஜெயஹே, இந்திய மக்களின் மங்களங்களை அள்ளி தருபவள் நீ, வெற்றி உனக்கே. பாரத பாக்கியவி தாதா, இந்திய திருநாட்டின் பாக்கியங்களை தருபவள் நீ. ஜெயஹே 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 ஜெய ஜெய ஜெயஹே, வெற்றி உனக்கே வெற்றி உனக்கே வெற்றி உனக்கே வெற்றி 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 உனக்கே. 1950 இருந்து இந்தியாவின் தேசிய கீதமாக ஜனகணமன பாடலும் தேச பாடலாக வந்தே மாதரம் பாடலும் பாடப்பட்டு வருகின்றன. 2ஆம் உலக போரில் ஜப்பானை சேர்ந்த 1,50,000 வீரர்கள் கிழக்கு ஆசிய கடற்படை கமாண்டராக இருந்த மவுண்ட் பேட்டனிடம் 1945ஆம் வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சரணடைந்தனர். எனவே அந்த நாள் அவர் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். அதனால் ஆகஸ்ட் 15இல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்க மவுண்ட் பேட்டன் முடிவு செய்தார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அஷ்டமி என்பதால் அன்று சுதந்திரம் பெறக்கூடாது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சுதந்திரம் பெற வேண்டும் என்று ஜோதிடர்கள் நேருவை சந்தித்து வலியுறுத்தினர். தனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்று நேரு மறுத்துவிட்டார். ஆனாலும் கடைசி வரை அஷ்டமி அன்று சுதந்திரம் பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கின்றன.